இந்த திராவிட மாடல் பசங்க தமிழ்நாடு பூரா அந்த நிலத்தை அபகரிச்சுக்கிட்டு இருக்கான். நாசமாக போவாங்க. இவங்கள தட்டி கேட்காத தலைமையும் நாசமாக நீங்கள் போவீங்க. இன்னொருத்தன் நிலத்தை பூரா திமுககாரன் அபகரிச்சுக்கிட்டு இருக்கான். தலைமை பார்த்துக்கிட்டு ஷாப்பிங்க்கு போய்கிட்டு லண்டனுக்கு போகிறேன் இதுக்கு போகிறேன்னு ஒரு எந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தட்டி கேட்காத கேவலமான தலைமை, அந்த கட்சியின் கேவலமான நிர்வாகிகள் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியும் 2006 2011 வரை அவங்க இருக்கும்போது எத்தனை நிலத்தை அபகரித்தாங்க. பாவம், நிறைய பேர் நிலத்தை இழந்தார்கள். ஜெயலலிதா உடனே நில அபகரிப்பு பிரிவுனே ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. 900 பேர், அத்தனை பேர் டிஎம்கே, 900 பேர் அந்த நிலத்தை அபகரித்தவன் பூரா. வேடிக்கை பார்த்தது கருணாநிதியும் ஸ்டாலினும். நாடு எப்படி குட்டி சொல்கிறான். நான் இவன்லாம் நமக்கு கள்ள ஓட்டு போடுவான், எலெக்ஷனில் வேலை செய்வான் அப்படின்னு சொல்லி நாட்டு மக்களுடைய இதை பாதுகாப்பை அவங்க கேலிக்கூத்தாக்குனாங்க. 900 வழக்கு வந்தது. மறுபடியும் அவங்க வந்துட்டான். 4 வருஷம் ஆச்சு. இதில் இப்போ என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, நடிகை ஸ்ரீதேவி அவங்களுடைய நிலம் 1988 வாங்கியிருக்காங்க. சென்னைக்கு பக்கத்தில் ஓஎம்ஆர் அப்படிங்கிறது மிகப்பெரிய சாஃப்ட்வேர் தளமாகிடுச்சு. அங்கே போய் வாங்கிட்டு விட்டாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கான் திமுக காரங்கள்லாம் சேர்ந்து ஸ்ரீதேவிக்கு வாரிசு சான்றிதழே வேறு ஆளுங்களை போட்டு வாங்கி அந்த நிலத்தை அபகரிச்சிட்டாங்க. இப்போ ஸ்ரீதேவியின் கணவர் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. அவங்களுக்கே இந்த நிலைமை. தாசில்தார் கொடுத்துட்டான் லீகல் சர்டிஃபிகேட். இந்த தாசில்தாருங்களை பூரா கைது பண்ணி உள்ளே போடணும். போலி சர்டிஃபிகேட் கொடுக்குற தாசில்தாரும் இதில் இந்த மோசடியில் தொடர்பு இருக்கிறவன். அவன் அரசாங்க ஊழியர், அவன் ஓடிடுறான், ரிட்டையர் ஆகி போயிடுறான். இப்போ அந்த வாரிசு சான்றிதழை ரத்து செய்யுங்கன்னு ஹைகோர்ட்டில் போய் நிற்கிறார் போனி கபூர். இப்படி போனி கபூருக்கே ஸ்ரீதேவிக்கே தமிழ்நாட்டில் இந்த நிலைமை என்றால் மற்றவங்க நிலையெல்லாம் என்ன ஆகிறது? நான் குடியிருக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் ரஜினிகாந்துடைய கல்யாண மண்டபம் இருக்குது. அங்கே 20 கிரவுண்ட், ஒரு கிரவுண்ட் 5 கோடி. திமுகக்காரன் 4-5 பேர் சேர்ந்து வேலி போட்டான். அது யாருக்குமே சொந்தமில்லாத இடம். மத்திய குற்றப்பிரிவு இருக்கான் அங்கே சென்னையில். அங்கே இருக்கிற அதிகாரிகள் பூரா உடந்த அந்த திமுகக்காரனோட 2 பேரும் பேரம் பேசி அந்த 20 கோடியும் அபகரிக்கிறாங்க. எல்லாம் வேலி போட்டு முடிச்சுட்டான். இவன் வேலி போட்டால் பரவாயில்ல, அதுக்கு பக்கத்தில் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தொந்தரவு கொடுத்து அவங்களையும் காலி பண்ண சொல்கிறாங்க. இவ்வளவு அநியாயம் அக்கிரமம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கமிஷனர் அருண் அவர்களுக்கு சொல்கிறேன், ஸ்டாலினை நம்பதாங்க தயாராக இல்லை. கட்சிக்காரவங்கன்னா இது பண்ணுவாங்க. சிசிபி மத்திய குற்றப்பிரிவு இவர்களும் அந்த திமுக ஏஜென்ட்டுகளும் சேர்ந்து ஒரு 15 to 20 கிரவுண்டுனா 100 கோடி பெறும். அதை அப்படியே பூங்காவாக மாற்றினா மக்களுக்கு காற்று வரும் மரங்கள் இருக்கும், மக்களுக்கு பயன்படுற ஒரு இதாக பண்ணிடலாம். அத்தனையும் திமுக ஏஜென்ட்டுகள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரி நூற்றுக்கணக்கான நில அபகரிப்புகளை என்னால் சொல்ல முடியும். எல்லாம் திமுக காரணம் பண்ணுறான். அன்றைக்கி ஸ்ரீதேவிக்கு ஏற்பட்ட இதே நிலைமை சாதாரண குப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, மக்களுடைய இடம், அரசாங்கத்துடைய இடமும் அபகரிக்கப்படுகிறது. ஸ்ரீதேவிக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை பார்க்கும்போது நான் சொல்லக்கூடியதுக்கும் கமிஷனர் அருண் அந்த இடத்தை கைப்பற்றி மக்களுக்கு பொழுதுபோக்கு பூங்காவாக மாற்ற வேண்டும். திமுககாரர்களை பூரா கைது செய்யணும். அதில் சம்மந்தப்பட்டவங்களை, அதை சுற்றி குடியிருக்கிறவங்களுக்கும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லேண்டை அவர்களையும் விரட்டி விட்டு அவர்களெல்லாம் 20-25 வருஷமாக குடியிருக்காங்க. இவ்வளவு அநியாயம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நான் பக்கத்தில் இருக்கிறதுனால அடக்கி வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் வழக்கறிஞர் கேஸ் போட்டுருவார் அப்படி. அதனால் அதுக்கப்புறம் தான் நான் அதில் போய் தலையிடலான்னு பார்க்கும்போது காவல்துறையும் சேர்ந்து உடந்தையாக இருக்காங்கங்கிறது தெரிஞ்சது. சிசிபிங்கிறது ஒரு சமூக விரோத கூட்டம் மாதிரி ஆயிடுச்சு, கூடாரம் ஆயிடுச்சு. வெட்கத்துடன் சொல்கிறேன், வேதனையுடன் சொல்கிறேன், கமிஷனர் அருண் அவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரி, இந்த நிலத்தை கைப்பற்றி மக்களுக்கு உதவும் பூங்காவாக மாற்றுங்கள் அப்படிங்கிறது ஸ்ரீதேவியுடைய நில அபகரிப்பில் நம்ம பதிய வேண்டிய கருத்து. அடுத்தது இந்த வீடியோவை பாருங்கள். சேகர்பாபு காலில் ஒரு சின்ன பையனை விழுக சொல்கிறான். அவன் பாவம் ஒரு 6-7 வயசு பையன் காலில் விழுகிறான். அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க. அவர் என்ன அட்வைஸ் பண்ணுறாரு, காலிலெல்லாம் விழுகாத அப்படின்னு. போயிட்டு வந்துட்டீங்களா? காலில் விழாதீங்க, நீங்கள் குழந்தை தெய்வம் மாதிரி காலில் தான் நாங்கள் விழுவோம்.
இவர் ஊரில் இருக்கிற அத்தனை பேர் காலில் விழுந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ சமீபத்தில் சொன்னபடி மதுசூதனன் காலில் விழுந்தது, அடுத்தது ஜெயலலிதா காலில் சாஸ்திரமாக விழுந்தது, அடுத்தது ஸ்டாலின் காலில் விழுந்தது, இது துர்கா ஸ்டாலின் காலில் விழுகிறது, மறைவிடமான இடத்துல உதயநிதி காலில் விழுகிறது. இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அவர் இந்த சின்ன பையனுக்கு காலில் விழுகாதுன்னு அட்வைஸ் பண்ணுறாரு. அதனால் இவர் காலிலெல்லாம் போய் விழுகிறாங்கன்னா அந்த குடும்பம் சின்ன குழந்தை, அவனுக்கு வருங்காலம்னு ஒன்று இருக்குது. ஃபுல்லாக அடியாயம் ஆக்கிரம ரவுடித்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆள் அவங்க காலில் போய் விழுந்த பாவத்தை சேர்க்கலாமா? அதனால் அவர் சொல்லபடி காலில் விழுகாதீங்க. அவர் காலில் விழுகிறது அவங்களுடைய தொழில் இது. அதனால் இந்த மாதிரி குழந்தைகளை எல்லாம் பாவம் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளின் காலில் விழுகாது வைக்காதீங்க. ஸ்டாலின் காலிலே சொல்கிறேன், பல பாவங்களை செஞ்சவங்க, நல்ல ஆத்மாக்கள் இல்லை, பல அக்கிரமங்களை பண்ணவங்க. கருணாநிதியும் அப்படித்தான். இவங்க காலிலெல்லாம் விழுக சொல்லாதீங்க. ரெண்டாவது, அரசியல்வாதிகளை வச்சு பேர் வைக்க சொல்லாதீங்க. ஆம்பளைக்கு பொம்பளை பேர் வைக்கிறான், பொம்பளைக்கு ஆம்பளை பேர் வைக்கிறான், ஊர் பேரையே வச்சிடறான், அந்த ஊர் பேரையே வச்சிடறான். திருவாரூர்னு பேரை வச்சிடறாங்க ஒரு குழந்தைக்கு. என்னையா திருவாரூர்னு ஊர் பேரை வச்சுட்டீங்க அப்படின்னு கேட்டால், ஏன் பழனின்னு ஊர் பேரை பசங்களுக்கு வைக்கலையா, திருப்பதின்னு ஊர் பேரை பசங்களுக்கு வைக்கலையா, அது மாதிரி நான் திருவாரூர்னு வச்சேன் அப்படிங்கிறான் அரசியல்வாதி. அதனால் அவனுக்கு ஒன்றும் புரியாது. முஸ்லீமுக்கு போய் இந்து பேரை வைக்கிறான், இந்துவுக்கு போய் முஸ்லீம் பேரை வைக்கிறான். அதனால் அரசியல்வாதிகள்லாம் பாவ ஆத்மாக்கள், குழந்தைகளை அவங்ககிட்ட கொண்டு போகாதீங்க அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்து விசிகா அட்ராசிட்டி. விசிகாவை சேர்ந்த 3 பேர் ஒரு ஃபர்னிச்சர் கடையில் புகுந்து திருமாவளவனுக்கு பிறந்த நாளாம் ரூபாயை கொடுன்னு சொல்லி மிரட்டுறான் பாருங்க. வீடியோவை பாருங்க. நம்ம நிகழ்வு அவருக்கு என்னன்னு தெரியல. அவ்வளவுதான் கொடுங்கம்மா. அடுத்த கடத்த நகர் ஃபோன் பண்ணி கொடுங்கம்மா. நீங்க இல்ல என் போன்ல நினைக்க முடியாது, நீங்க அது பேசி சொல்லுங்க. இல்ல என் போன்ல நான் பண்ணி கொடுக்குறேன். நம்பர் கொடுங்க. அதான் நம்பர் தரேன். அவன் என்ன சொல்றான், அவங்களுக்கு லட்சக்கணக்கான பணத்தை போட்டு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான். பிசிக்காரன் என்ன சொல்கிறான், நம்ம ஊரில் வச்சுருக்கான், நம்மளால் தான் சம்பாதிக்கிறான், நம்ம ஊர் மக்கள் தான் இந்த ஃபர்னிச்சர் வாங்குறோம். எவ்வளவு கேவலமான பிறவிகள் பாருங்கள். தமிழ்நாடு பூரா அப்படி தான் இருக்கான். அதுக்காகத்தான் திருமாவளவன்ட்ட சொல்கிறேன், நீங்கள் நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சின்னா முதல்ல கட்சியை மாற்றுங்க, கட்சியில் இருக்கிற உறுப்பினரை மாற்றுங்க. இப்படியா அக்கிரமா? எவன் தொழில் பண்ணுறான்னா இவங்களால தான் தொழில் பண்ணுறான். இப்போ ஊருக்கு 500 ஓட்டு கிடைக்காது, 1000 ஓட்டு கிடைக்காது. இப்படி ஆளுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இதை நியூஸ் ஜெயிலில் போட்ட உடனே ஒரு பேருக்கு வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் மூடிடுவாங்க. ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கும் வரை யார் மீதும் நடவடிக்கை, அவங்க கூட்டணி கட்சி மேலேயோ கட்சி உறுப்பினர்கள் மேலேயோ நடவடிக்கை என்பது இருக்கவே இருக்காது. இந்த அநியாயத்தை பாருங்கள், அவங்கள இது பண்ணிடுவாங்க. அதனால் போய் எவ்வளவு அதிகாரம் பண்ணுறான் பாருங்கள். சிட்டியிலலாம் சென்னையில் நடக்கிறது, ரோட்டில் என்ன பிளாட்ஃபார்மில் இளநி வைக்கிறான், அவன்கிட்ட போய் மாதம் 3000 ரூபா வாடகை கேட்குறான் திமுகக்காரன். அதுலேயும் இந்த விசிகாக்காரன் பண்ணுற அட்ராசிட்டி மாதிரி அடியாயம் அக்கிரமம், அதுக்கு பூரா ஒரே காரணம். ஜெயலலிதா இருக்கும்போது அடக்கி வச்சு அங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் உள்ளே பிடிச்சி போடுன்னாங்க. கருணாநிதி இவர்களை காப்பாற்றுவார். இவர்கள் இத்தனை அக்கிரமம் பண்ணுறதுக்கு காரணம் கருணாநிதியை அடுத்து இன்றைக்கு ஸ்டாலின் கூட்டணிங்கிற பேரில் பிளாட்ஃபார்மில் இது பண்ண இது வைக்க முடியல. ஒரு ஏழை எத்தனை இளநீ வித்துருவான். இவன் வந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 4 இளநீ குடிக்கிறான் அரசியல்வாதி. போலீஸ்காரன் அந்த போக்கு இந்த வெஹிக்கிள் பெட்ரோல் வெஹிக்கிள்னு பூரா ஊசியில் குடிச்சிட்டு போவான். ஏழைகள் தான் இவர்களுடைய குறி. கொஞ்சம் மிடிலாக இருந்தால் போவான். எனக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அவர் பல கல்லூரி வச்சுருக்காரு. அவர்கிட்ட அடிக்கடி ஒரு மாதத்துக்கு 2 தடவை போயிட்டு, வருஷத்துக்கு 2-3 தடவை போய் நிதி கொடுங்கங்கிறான். ஒரு கட்சி 2 கட்சி ஆகலாம். இவங்களுக்கு பயந்துக்கிட்டே அவரே கட்சி ஆரம்பிச்சிட்டார். கேட்டால் இவங்களுக்கு நிதி கொடுத்த முடியலை. நிதி எப்படி வந்து கேட்குறான், என்னால் தான் நீ காலேஜ் நடத்துகிறாங்கிறான். யார் இது? சாதாரண லோக்கலு. அவன் பார்த்தீங்கன்னா 10 இதில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். இவன் தான் அரசியல்வாதி, லோக்கல் அரசியல்வாதி. யார்? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் குற்றவாளி. இவனை பூரா பெரிய ஆளாக்கி அவனுக்கு பதவி கொடுத்து வச்சுருக்கான் அரசியல்வாதி. திமுகவிலையும் அப்படி தான், விசிகாலையும் அப்படி தான். அதனால் நாடு உருப்படணும்னா முதல்ல அரசியல்வாதிகள் நீங்கள் யோகியனாக இருங்க, உன் கட்சிக்காரனை யோகியனாக வையுங்கள் அப்படிங்கிற கருத்தை இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம்.